இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா ஜூலை 1ஆம் தேதியிலேருந்து விபிஜி ராம்ஜி என்ற திட்டம் வந்து தொடங்க போகுது. அப்படின்னா என்னங்க, அந்த டீட்டெயிலாக டீகோட் பண்ணிடலாம். இது என்னென்னா, புதிய திட்டத்தின் பெயர் வந்து விக்ஷித் பாரத் ஊரக வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உறுதி இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து பார்த்தோன்னா ஜூலை 1, 2026 அமலுக்கு வரப்போகுது. ஓகேங்களா. நீண்ட காலமாக மகாத்மா காந்தி தேசிய ஊரக உறுதி திட்டம் இருந்தது. அதுக்கு மாற்றாக புதிய சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இனிமேல் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டமும் இம்பார்ட்டன்ட். இந்த இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்க 125 நாளுக்கான வேலை திட்டம் வந்து விபிஜி ராம்ஜி அப்படின்ற திட்டம் வந்து ஃபுல்லாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. விக்ஷித் பாரத் கேரண்டி ஃபார் ரோஜ்கர் அஜீவிகா மிஷன் அப்படின்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இதில் முக்கியமான டேட்டா வந்து பார்த்துடலாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கலாம். இது வந்து பார்த்தோன்னா ஜூலை 1, 2026 அமலுக்கு வருகிறது. இது வந்து வேலை நாட்கள் உயர்வு வந்து பார்த்தோன்னா ஆல்ரெடி 100 நாள் இருந்ததில்ல, இப்போ 125 நாளாக உயர்த்தப்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 125 நாட்களாக சட்ட ரீதியான அந்தஸ்து கொடுத்துருக்காங்க. 2025 பார்லிமெண்ட்டில் விபிஜி ராம்ஜி அப்படின்றது சட்டம் 2025 கீழ் செயல்படுகிறது அப்படின்றது சொல்கிறாங்க. இது வந்து நிர்வாக பாயிண்ட், அதாவது பாலிசி ஷிஃப்ட் பண்ணுறாங்க. சுமார் 20 வருஷமாக நடைமுறையில் இருந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் வந்து 2005 போடப்பட்ட சட்டம் ஜூன் 30, 2026 ரத்து செய்து ஜூலை 1 இது புதிய கட்டமைப்போடு நடைமுறைக்கு வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஜூனு 30, 2026 ரத்தாச்சு. எது? எம்ஜிஆர் நரேகா. ஓகேங்களா. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் 20 வருஷம் கழித்து இப்போ புதுசாக வந்து வருது. ஓகேங்களா. தற்போது வேலை அட்டைகள், அந்த ஜாப் கார்டெல்லாம் இருக்குல்ல, அந்த திட்டம் அமலாகும் செல்லும். இதுவும் வந்து பார்த்தோன்னா புதுசாக வந்து அட்டை போடணுன்றதெல்லாம் இல்லை. இது பழைய அட்டையே இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா. நிதி பகிர்வுன்னா முழுக்க 100% யார் கொடுக்குறாங்கன்னா மத்திய அரசு மற்றும் மாநில அரசு சுமையை பகிர்ந்து கொள்ளும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாகவே எவ்வளோ விகிதம்னா தமிழ்நாடை பொறுத்தவரை 60:40 என்ற விகிதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டு வந்து பார்த்தீங்கன்னா பிரிப்பாங்க. ஓகேங்களா. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் வந்து தொழிலில் வந்து பாதுகாப்பு ஏற்படும். அதிகபட்சமாக 60 நாள் வந்து பார்த்தீங்கன்னா பணிகளை நிறுத்தி வைக்க அதிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விவசாயம் சார்ந்து, அது மாநில அரசுக்கு ஆண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணிகளை நிறுத்தி வைக்க அதிகாரம் பெற்றிருக்கின்றது தெரிஞ்சுக்கோங்க. உள்கட்டமைப்பு டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காகவும் இந்த இது விண்ணப்பிக்கிறதுக்கு 15 நாட்களுக்குள் வழங்கப்பட வேண்டும் விண்ணப்பிச்சு. ஓகேங்களா. அது தெரிஞ்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.